வரைக்கும் நல்லா தானே இருந்தான். எப்படி செத்தான்? ஒருவேளை காய்ச்சல் வாங்கி குடிச்சிட்டானோ? விட்டு போயிடுச்சு. கசமா மூஞ்சி பச்சை சும்மா ஆக்ஷன் பண்ணிக்கிறியா? நான் செத்தா போட்டேன். இவனும் சாவலியா? செத்துட்டான்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம். தக்காளியா தாத்தா செத்துட்டான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா இந்த உளுந்தோட மூஞ்சி கரெக்டா நம்ம மைண்ட் வாஷ் கேட்ச் பண்ணிச்சே. தாத்தா நீ செத்துட்டான்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன் தாத்தா. தக்காளியா நம்பிட்டான். ஜோதிட மூஞ்சிய 5 லட்ச ரூபாய் ஒருத்தன் கையில வாங்கிக்கிறேன். அவன் இன்னைக்கு வருவான். வந்ததை நான் துட்டு இல்லடான்னு சொன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். போலீஸ்காரன் வந்தா நான் கும்முன்னு குத்தி விடுவான். அதுக்கு தான் நான் இந்த வேஷம் போட்டு படுத்துக்கிறேன். நீ என்னடா மாறு மாதிரி அடிக்கிறேன். இப்படி அடிச்சு நான் நம்புவானுங்க. அங்க பாரு ஊர் ஜனம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க 2 பேரும் மெதுவா அடிங்க. அடிச்சுக்கினே அழியுங்க. நான் பத்துக்கிறேன். நானும் மெதுவா அடிக்கிறேன் தாத்தா. எப்பா நீ அடிக்கிறப்பா நீ அடிச்சு நான் போய் சேர்ந்துருவேன். நீ சேரணும்னு தான் நான் அடிக்கிறேன்னு சொன்னேன். கம்முடுக்கிறீங்க அழிங்க. நான் செத்து பொழைச்சவன்டா யமனை பார்த்து சிரிச்சவன்டா. வேலு விட்டாண்டு ஒரே ஒப்பாரி வச்சுக்கிறாங்க. வேலு போய் சேர்ந்துட்டானா? ஐயோ வேலு வேலு பேபி வரான். போட்ட வசனம் வேஸ்ட் ஆயிடும். அழுகும். போனா வரேன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். இவ்வளவு தூரம் வீசுத. அவனா செத்து 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சானா? அவன் எங்கம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டான். அதை பாத்துக்கிறான். என்ன வேணும்னா நீ அவனை கூட சரியா விட்டு போயிட்டு என் பேரு யாரா பாத்துக்கோங்க. அதான் வேலு திருடி சேர்த்து வச்சிருப்பான்ல சொத்து. அதை வச்சு அவன் போச்சுக்க போறான். நீ ஏமா அவனை பத்தி கவலைப்படுற? ஆமா நான் திருடி ஏரியா சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்துட்டான். இந்த ஈத்திரியா வாங்க காசு கொடுக்க முடியாமதான் பணக்கிடம் போட்டுங்கிறது. அது சொல்லுது பே துண்டு பிடி பேபி. சின்ன குழந்தை அந்த தெரு மணியில வரும்போதே வாடை வீசுது. ஊரெல்லாம் வீசுது வாடை. இப்ப இந்த பாடி எல்லாம் ரொம்ப நேரம் வச்சு கூடாது. இப்ப 1 ஹவர்ல டிஸ்போஸ் பண்ணிடணும். செத்தவனுக்கு 70 கைத போடா. ஏமா சொந்த மதங்களுக்கு எல்லாம் சொல்லி அமிச்சா இங்க ஒருத்தரும் காணா. அதுக்குதான் நல்லது செய்யணும்ன்றது. வீட்டுக்கார எங்க நல்லது செஞ்சா ஊரெல்லாம் திருடி தான் போயிச்சான். மரியாதை கட்டுப்படும். நான் எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். சொந்தக்காரங்களா சொல்லி வந்த பிறகுதான் எடுப்பேன். வாசல் வர மாதிரி இருந்தா சாம்பிராணி போக தந்து போடு. 2 நாள் ஆகுமா? ஏமா இந்த நாட்டத்தை ஊரே தாங்காதுமா. நான் மட்டும் எப்படி வீட்டுல உட்காந்து சோறு தூண முடியும்? ஒரு நாளைக்கு சோத்துனா மண்ணை துண்ணு ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன். எங்க காரியம் ஆறு வரைக்கும் இந்த பொண்ணு நான் எடுக்கவே மாட்டேன். ஏமா காரியம்ன்றது 16 நாளுமா. அது வரைக்கும் எடுக்காது இருந்தா இந்த பாடி என்ன வருது? இங்க பாரு மேல காக்கா குருவி கழுகெல்லாம் வட்டம் எடுது. நான் செத்தாவது காக்கா குருவிலாம் வட்டம் எடுது. நீ செத்தா நாய் கூட சீண்டாதுரா உன்ன. இவ்வளவு நாளா உன்னா கூட சுத்திங்க இருந்தாருண்ணா. ஒரு சொட்டு தண்ணி கூட வந்தேன் உங்க கண்ணுல. கைதாங்க வா. பேபி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறோம். மூஞ்சி மேலே ஒரு குத்து. ஆனா குத்துரா குத்து போய் சேர்ந்துட போறோம். வேதனை ஆயிட போகுது. ஐயோ பேபி அண்ணா கூட அப்படி சுத்திங்க தரேண்ணா. அண்ணன் தம்பி மாரி பாய்க்கிட்டீங்களே. ஒரு சொட்டு தண்ணி கூட பாய். ஒரு சொட்டு தண்ணி கூட போய் பால் குடுறா போய். சொல்றேன் பேபி அழுதா. ஆமாங்க பாரு. இவ்வளவு நேரம் இவ்வளவு தண்ணி வச்சுட்டு வந்து அழுகுற. என் புருஷன் மேல அவ்வளவு பாசமா உனக்கு. பாசத்துல அழுவலமா. நீ கோமட்ல குத்து. நீ வலி தாங்க முடியாத அழுதுகிற. நல்லா அழுவா குச்சிக்கிறா இல்லையா? அதான் குமுறு அழுதிங்கிறோம். யோ உன் மேல உண்மையான பாசமே வைக்கலையா? எல்லாம் வேஷம் பார்த்தா அழுகுறாங்க. இன்னும் கொசு மிக்கிறீங்க. காதாச்சிட்டு போகுது. நீ கொமட்ல குத்துற. இந்த பணத்தை எடுக்கிறதுக்கிட்டே உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கறக்கலன்னா என் பேரு பேபி இல்ல. ஏமா உன் புரிஞ்சு சொன்னானா 10 நாளைக்கு முன்னால எங்க வீட்டான வந்து 50,000 ரூபாய் வாங்கினாமா. வட்டி கூட பிடிக்காம குத்தாமிச்சேன். இப்ப நான் அந்த பணத்தை யாருக்கிட்டமா கேக்குறது? எப்படி கொடுக்க போற 50,000 ரூபாய்? ஒரு வீடியோ 3 தாட்டி அமுத்தி முடிக்கிற பையன் நீ. எனக்கு 50,000 குத்துட்ட நீ. ஏமா இந்த 50,000 ரூபாய்க்கு நீ என்னமா பதில் சொல்ல போற? பக்கத்துல பெருமா கோயிலுக்குது. நாம கட்டில ஏசி வச்சிருப்பாங்க. சேர்த்து பட்டே விட்டு போ. நாமம் போடணுமா? நான் நட்டையில பொருத்த போட்டுல ஐதுங்கிறேன்.
என்னடா இந்த 50,000 உனக்கு மனசாட்சிக்குதான் உனக்கு? இந்த பாருமா, இவ்வளவு நேரம் நான் நல்லவனா இருந்தேன், இப்பதான் கெட்டவனா மாறி இருக்கிறேன். எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்காம இந்த பணத்தை ஒரு அடி கூட நகர விட மாட்டேன். என்னைய ஒரு அடி எடுத்து வைக்கலாம்னு சொல்ற. டேய் ஏஞ்சி வந்தா மினி பூச்சி போட்டுருவேன். நான் இடம் பார்க்க போலான்னு சொல்லிட்டு இந்த பக்கமா கூப்பிட்டு வரேன். சொம்மாரி கேக்குதா? வேலு நேத்து சாப்பாட்டுக்கு 50 ரூபா கொடுத்தான், அதை குத்துட்டு அப்படியே போலாம், பக்கத்துல தானே. வா. என்னாச்சு வேலண்ணா என்ன தூங்குறாரா? செத்துட்டாரா? நேத்து கூட நல்லா இருந்தாரேப்பா. நீ குத்தா இன்னைக்கு நல்லா இருக்கிற, நாளைக்கு என்ன நிலைமைன்னு யாருக்கு தெரியும்? அது எட்டுக்கால் பூச்சி ரசிக்குங்க. நல்லதும் என்ன வார்த்தை சொல்ற பாருங்க. ஏய் குத்தன்னா மூஞ்சிலாம் கோழிக்குட்டியா மாறிடும். யோ நீ கம்முனியா? ஏமா என்னமாச்சு? வண்டி எடுத்துன்னு போய் பழத்துல வந்து நட்டுக்கினாருப்பா. ஏதா நட்டுக்கினாரா? அவர்னா மரமா செடியா நட்டுக்கிறதுக்கா? திருப்பி உரம் போட்டு வளருங்க, வளர்ந்துருவாரு. டேய் கவுனரா, செத்த வீட்ல வந்து செத்து போன காமெடி பேசிக்கிறீங்க. இந்த காமெடி பிடிக்கலையா உங்களுக்கு? இன்னொரு நல்ல காமெடி வச்சுக்கிற பண்ணிட்டா. டேய் பண்ணுவையா மென்னு துப்பிடும் உன்னை. ஆனா நானே வேலு குத்த காசு 50 ரூபா கொடுக்கலான்னு வந்தேன், இவன் இந்த நிலைமையில போயிட்டு இருக்கிறான். சரி என்னடி பண்ணலாம் காசை? யோ அந்த அம்மா கிட்ட குடுறியா? பாவம் அவங்க. கரெக்டானோட கட்டையான் 50 ரூபா குத்துன விட அந்த 50 ரூபா எடுத்துன்னு வரான். இந்த பேபிக்கிறான் பார், 50,000 குத்துனா அல்லோ காட்டிங்கிறான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏமா அந்த 50 ரூபாய் அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும். என்கிட்ட 50 ரூபா வாங்கியிருக்கிறான், என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா பணத்தை எடுக்க விட மாட்டேன். ஏன் அப்படி வாய்க்கு வந்தபடி பேசுற? அந்த மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? இவனா பேச்சுக்கிறவாசியா இருப்பானா? இவனா போய் நல்லவன்றானே. இந்த உலகத்திலே நான் நல்லவன் சொன்ன ஒரே நீதான். டேய் பேபி ஏஞ்சி வந்தனா செருப்பு தீ அடிப்பேன். ஏய் கட்ட, அவன் லூஸ், அவன் பின்னாடி இருப்பான். அந்த 50 என்கிட்ட கொடு. ஏன்னா எங்க தாத்தா காசு எனக்கு தான் வரணும். ஏங்க அவன் சொல்றதை கட்டுதாங்க, அந்த காசு அவன்கிட்ட கொடுத்துருவான். ஆமாண்டா, ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்லிட்டாங்க, கரெக்ட் தான். யோ நவரியா நான் அவன்கிட்ட போய் கொடுக்குறேன். கட்ட நீ 50 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்க, இந்த கட்டை வேவாது. இது வெந்தா என்ன வேவலாம்? நாங்க பெட்ரோல் ஊத்தி கொட்டிக்கிறோம். அந்த 50 எங்களுக்கு கொடுங்க. கோட போய் நீ தாண்டா பேர எனக்கு பெட்ரோல் ஊட்டி கொளுத்துறன்னு சொல்றாடி. என்னது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறீங்களா? பாரு என்ன தாண்டி இந்த பொண்ணு எப்படி போகுது நான் பாக்குறேன். கல்வி அப்படி டேய் பேபி சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு பணமா போகக்கூடாது, 2 பணமா போகணும்னு சொல்லுவாங்க. கூட வந்து பசிட்டா நீ? இவரு பெரிய சரக்கு குமார், இவரு விஜய் குமார். இந்த நட்புக்காக படம் ஓடிது. ஏய் காண்டு படம் ஏஞ்சி பார், இல்ல ஒன்னே சுத்தி பெட்ரோல் ஊத்தி ஏச்சிடுவேன். யோ பேபி ஏந்திரியா, பொந்து பக்கத்துல போத்துக்கிற. அது பாரு வவுறு வேற உப்புது, வெச்சுன்னா நாரிடும். 50 தானே நான் தரேன், வா ஏந்து வா. அது கை கொடு. ஓகே இங்க வா. என்ன தொடாத, பொந்து பக்கத்துல இருந்து வந்து என்ன தொடுற? என்ன தாத்தா என் வீட்டுக்காரு குத்து துட்டு அவருக்கு கொடுப்பேன்னு சொல்ற? ஏமா 50 பாக்காத, பணத்தை தூக்க முடியாது, அப்புறம் வாரிக்கு தான் போனோம். வெடிக்கிற நிலைமை இருக்குது. நான் இவனுக்கு 50 குத்து அனுப்பிச்சு விடுறேன். யோ வாயா. ஏய் அந்த 50 ரூபாய் போயிடுறா போடி பொடி பொடி. கம்மியா வச்சுட்டு வித்துருன்றா. எங்க எங்க அந்த 50 புடி. ஏன் பழகுற? இந்த 50 புடியா பாடி போலாம். இது 50 என் கண்ணு உடிக்கலையா? இது 50 தான், நல்லா பாரு. இது 50ன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன் 50? யோ இதுக்கு முன்ன என்கிட்ட இருந்து அது ஏன் 50, இப்ப உங்ககிட்ட வந்து அது 50. நான் சொன்னது இந்த 50 இல்ல, 50,000. நான் சொன்னது 50,000 இல்ல, இந்த 50 தான். அப்ப ஏன் 50,000? அட டோமரு, அது என்கிட்ட எங்க குத்தமட்ட கேள்றா போடா. 50,000 கொடுப்பான்னு அவசரப்பட்டு கேட்டோம். அவன் 50 ரூபாய் எடுத்து கையில குத்துட்டு போறானே. திருப்பி போய் நான் யாரை கேட்பேன்? அப்படியே கேட்டாலும் எழுந்து வந்து ஒதிப்பான் போதுதான் தாலு. 5 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துல திருப்பி தரேன்னு வாங்கினா வட்டி காசும் தரல, ஒன்னும் தரல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அவனை ஊட்டாண்ட போய் வச்சுக்கிறான். அவனை இன்னும் கும்பலா இருக்குது. வேலை சுட்டு போட்டு எழுதுனுக்கிறானோ, வேலை போயிட்டானா? அப்போ 5 லட்சம் ரூபாய் தும்மாலா? ஐயோ ஏய் துட்டு குத்து தொண்டு மாடு வந்துட்டான். ஐயோ 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 வாங்கி வரானே நீ. வட்டி இல்லையா? எங்க வரான் அவன்? வட்டி பார்த்து வச்ச இவன் ஏன்னா பணம் வாங்கிருப்பானோ? காசு வாங்கணும்னு சொல்லி ஏமாத்தி வாங்கி வரானுங்களே. ஏமா நாம இது அவன் புட்டு போட்டானா? கண்ணுக்கு எப்படி தத்து? ஏமா அவன் உசுரோடு இருக்கும் போது போன மாதிரி தான் பார்த்துன்னு இருப்பான். இப்ப பார்த்தவங்க தான் அதே மாதிரி தான் நமக்கு இது. கண்ண மாடு நம்பிட்டான். நானே விட்டு போயிட்டேயா. நான் என்ன கதியாவும் தெரியலையா. ஏமா வீட்டுக்கார 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு தான் தரான்னா, இன்னைக்கு போய் இது மாதிரி ஆயிடுச்சம்மா. நாம பண்றது நானு. அட போயிங்க, எங்க புருஷன் வந்து ஏந்து வந்து கேட்க போறானடா. இப்படி ஆளாள் வந்து காசு கேக்குறீங்க. மெய்யா பொய்யா தெரியல, வாங்கினானா இல்லையான்னு தெரியல. எங்க வீட்டுக்காரன் இது மாதிரி அந்த ஆளுக்கு வந்து சொல்றீங்களாடா 5 லட்சம் 50,000. நீ காமல நான் சொல்றது கேள்வி. தலைவனுக்கு பேப்பருக்கு போறாச்சு நீட்டு எங்க ஆகுது? இருக்குதியா?
ஏய் ஏய் அது எது பேபிகளுக்கு கொடுத்து சத்தமா படிக்க சொல்லு. நான் வீட்டுக்காரர் படிக்க சொன்னாரு. வீட்டுக்காரர் படிக்க சொன்னாரா? ஒண்ணுமே இல்லையாம்மா. இது பாரு. ஓ இங்க இருக்குதா மேட்ரு? என்ன எதுக்குமா அதை படிக்க சொல்ற? நோ படிக்க சொல்ற படினா எதுனா சொத்துக்கிட்டு மேட்டரா இருக்கு போதே. இருந்தாலும் இருக்கும். வேலுவாகிய நான் எழுதி கொண்டது என்னவென்றால், பத்துக்கிளி என்பவன் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தான். அதை தினந்தோறும் கேட்டு என்னை தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த தொல்லை தாங்காமல் நான் தற்கொலை பண்ணி இறந்து விடுகிறேன். என் மரணத்துக்கு காரணம் பத்துக்கிளி. வேலு சாவு காரணம் நானா? எங்க கேச்சு ஏதோ குத்துறாங்க. எனக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் கூட வேணாங்க, ஆள விடுங்க. மேலும் நான் எழுதி கொண்டது என்னவென்றால், பத்துக்கிளியிலும் 1 லட்சம் ரூபாய் வாங்கி என் மனைவி பேரிலும் இன்னொரு 1 லட்சம் வாங்கி என் பேரன் பேரிலும் டெபாசிட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு என் பேர் எழுதி வச்சு செத்து போகிறான். யோ பேபியா நீதான் ஏது குத்தியா சாவறதுக்கு? லைட்டா என் டங்கு சிலிப்பாயிடுச்சு, அதனாலதான் வேலைன்றதுக்கு பேபின்ட்டேன். டேய் உன்னால்தான் என் வீட்டுக்காரர் செத்துக்கிறாரு. என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி எனக்கு 1 லட்சம் என் பேருக்கு 1 லட்சம் போடல உன் சொன்னா விட மாட்டேன்டா. சூப்பர் குச்சடி பாயிண்ட். என்னது மறுபடியும் 2 லட்சமா? எனக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் வேணாம், ஆள விடுங்க சாமி. ஏய் போயிட்டானா? போயிட்டேயா? நான் உங்க எப்படா பண்ணலாம்? இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும் தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.